உங்களுக்கோ இல்ல உங்க வீட்ல இருக்கிற பெரியவங்களுக்கோ 60 வயசுக்கு மேல கால் வலி ஒரு தொடர் பிரச்சனையா இருந்து உங்கள பாடாய்படுத்துதா? வயசானாலே இதெல்லாம் சகஜம், இத ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமா இல்ல. இந்த விளக்கத்துல அந்த வலிய புரிஞ்சுகிட்டு அத ஜெயிக்கிறதுக்கான சில ரொம்ப சிம்பிளான ஆனா ரொம்ப சக்தி வாய்ந்த வழிகளை பத்தி தான் நாம பார்க்க போறோம். இந்த கேள்விதான் எல்லாத்துக்கும் ஆரம்ப புள்ளி. நம்மள நிறைய பேர் வயசாயிடுச்சு, இனிமே கால் வலி வரத்தான் செய்யும்ட்டு ஒரு முடிவுக்கு வந்திருப்போம். ஆனா அது உண்மையா? இல்ல இதை நாம மாத்திக்கக்கூடிய ஒரு விஷயமா? வாங்க இதைச்சும் ஆழமா யோசிச்சு பார்க்கலாம். இது ஏதோ ஒரு சிலருக்கு வர்ற பிரச்சனை இல்ல. சும்மா யோசிச்சு பாருங்க. 60 வயசுக்கு மேல இருக்கிற 3 பேர்ல ஒருத்தருக்கு இந்த கால் வலியும் ராத்திரியில வர்ற தசைப்பிடிப்பும் அடிக்கடி இருக்குன்னு புள்ளி விவரங்கள் சொல்லுது. இப்போ புரியுதா இது எவ்வளவு பொதுவான ஒரு பிரச்சனைன்னு? சரி, எந்த ஒரு பிரச்சனைக்கும் தீர்வு வேணும்னா அதோட ஆணி வேர் எங்க இருக்குன்னு பார்க்கணும். கரெக்டா? இந்த கால் வலிக்கு பின்னாடி ஒளிஞ்சிட்டு இருக்கிற அந்த 3 முக்கிய காரணங்கள் என்னென்னு இப்ப பார்க்கலாம். முதல் வில்லன் யாரு தெரியுமா? நம்ம உடம்புல இருக்கிற தாது உப்புக்கள், அதாவது மினரல்ஸ்ல வர்ற ஒரு சின்ன இம்பேலன்ஸ் தான். குறிப்பா பொட்டாசியம், கால்சியம், மெக்னீசியம் அளவு குறையும் போது தசைகள் திடீர்னு சுருங்கிக்கும். அதுதான் தசைப்பிடிப்பு. 2வது, வயசாக ஆக ரத்த ஓட்டம் கொஞ்சம் குறையிறது. இதனால தசைகளுக்கு தேவையான ஆக்சிஜன் சரியா போய் சேராது. 3வது, நரம்புகள்ல ஏற்படுற பலவீனம். குறிப்பா சர்க்கரை நோய் இருக்கிறவங்களுக்கு இது ஒரு முக்கிய காரணம். இந்த 3 தான் நம்ம கால் வலிக்கு பின்னாடி இருக்கிற மாஸ்டர் மைண்ட். காரணத்தை பார்த்துட்டோம். இப்போ ஒரு நல்ல செய்தி. இதுக்கான தீர்வு ரொம்ப தூரத்துல இல்ல, நம்ம சமையலறையிலே இருக்கு. ஆமா, சில சிம்பிளான உணவு மாற்றங்கள் மூலமாவே இந்த வழியை எப்படி கட்டுப்படுத்தலாம்னு இப்ப தெரிஞ்சுக்கலாம். இங்க 3 சூப்பர் ஃபுட்ஸ் இருக்கு. 1, தினமும் காலையில ஒரு வாழைப்பழம், ராத்திரி படுக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சமா ஊற வச்ச காஞ்ச திராட்சை. 2மே பொட்டாசியம், மெக்னீசியத்தோட புதையல், தசைப்பிடிப்பை நல்லா குறைக்கும். அடுத்து வறுத்த எள்ளு, இது ஒரு நேச்சுரல் கால்சியம் பவர் ஹவுஸ். கடைசியா நம்ம பாட்டி வைத்தியம் மஞ்சப்பால், இது உடம்புல இருக்கிற வீக்கத்தை குறைச்சு தசைகளை ரிலாக்ஸ் பண்ணி நல்ல தூக்கத்தை கொடுக்கும். சாப்பாடை தாண்டி இந்த 3 சிம்பிள் பழக்கத்தை உங்க வாழ்க்கையில கொண்டு வாங்க. ராத்திரி தூங்குறதுக்கு முன்னாடி நல்லெண்ணெய் எடுத்து லேசா சூடு பண்ணி கால்ல மெதுவா மசாஜ் பண்ணா அடடா, ரத்த ஓட்டம் சூப்பரா இருக்கும். 2வது, நாள் முழுக்க ஒரே இடத்துல உட்காராம அப்பப்போ எந்திரிச்சு நடக்கிறது. 3வது, ரொம்ப முக்கியம், போதுமான அளவுக்கு தண்ணி குடிக்கிறது. உடம்புல தண்ணி குறைஞ்சா தசைப்பிடிப்பு ஈஸியா வந்துடும். சரி, சாப்பாடு பழக்கம் எல்லாம் ஓகே. அடுத்த கட்டம் நம்ம கால்களுக்கு கொஞ்சம் பலம் கொடுக்கறது. பயப்படாதீங்க, ஜிம்முக்கு போகணும்னு அவசியமே இல்ல. வீட்டிலேயே பாதுகாப்பா செய்யக்கூடிய சில பயிற்சிகள் தான் இவை. இதோ 4 ரொம்ப ரொம்ப சிம்பிளான பயிற்சிகள். முதல்ல சேர் ஸ்குவாட்ஸ், அதாவது நாற்காலியில உட்கார்ந்து எந்திரிக்கிறது. இது உங்க தொடைக்கு நல்ல பலம் கொடுக்கும். 2வது, சுவரை புடிச்சுக்கிட்டு செய்யற வால் புஷ்அப்ஸ். 3வது, ஒரு சப்போர்ட்டுக்கு சேரை புடிச்சுக்கிட்டு காலை மெதுவா பக்கவாட்டுல தூக்குறது. பேலன்ஸ் நல்லா வரும். கடைசியா கால் விரல்ல நின்னு மெதுவா கீழே வர்றது. கெண்டை காலுக்கு இது ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ நாம ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான தப்ப பத்தி பேச போறோம். நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, உடற்பயிற்சி செஞ்சா வலி ஜாஸ்தி ஆயிடும்னு அந்த பயத்திலே எதையும் செய்யாம விட்டுருவாங்க. வாங்க அந்த தப்பான நம்பிக்கைய முதல்ல உடைப்போம். தப்பான கருத்து என்ன? உடற்பயிற்சி வலிய அதிகப்படுத்தும். ஆனா உண்மை என்ன தெரியுமா? சரியான பாதுகாப்பான உடற்பயிற்சி உங்க தசைகளை வலுவாக்கி ரத்த ஓட்டத்தை சரி பண்ணி கடைசியில வலிய குறைக்கும். இயக்கம் நமக்கு எதிரி இல்ல, அதுதான் மருந்து. இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, இவ்ளோ நேரம் நிறைய விஷயங்கள் பார்த்தோம். இதெல்லாம் எப்படி ஒரு பிளானா மாத்துறது? உங்க ஆரோக்கியத்தை திரும்ப உங்க கைக்கு கொண்டு வரதுக்கான முதல் அடியை எப்படி எடுத்து வைக்கிறதுன்னு பார்க்கலாம். உங்களுக்கான ஆக்ஷன் பிளான் இதுதான். 1, வலிக்கு என்ன காரணம்னு புரிஞ்சுக்கோங்க. தாது உப்பு குறைபாடா, ரத்த ஓட்ட பிரச்சனையா, இல்ல நரம்பு பலவீனமானு. 2, நாம சொன்ன அந்த 3 உணவுகளையும் சாப்பாட்டுல சேருங்க. 3, தினமும் கொஞ்ச நேரம் அந்த சிம்பிள் எக்ஸசைஸ் பண்ணுங்க. 4வது, ரொம்ப முக்கியமானது, நடக்கிறது இயங்கிறது தான் மருந்துன்னு மனசுல பதிய வச்சுக்கோங்க. எல்லாத்தையும் ஒரே நாள்ல செய்யணும்னு அவசியம் இல்ல. நாம இன்னைக்கு பேசினதுல இருந்து உங்க பலத்தை திரும்ப கொண்டு வர நீங்க இன்னைக்கே ஆரம்பிக்க போற அந்த ஒரு சின்ன விஷயம் என்ன? அது ஒரு வாழைப்பழம் சாப்பிட்றதா இருக்கலாம், இல்ல ஒரு 5 நிமிஷம் நடக்கிறதா இருக்கலாம். எதுவா இருந்தாலும் பரவாயில்ல, தொடங்குங்க. ஒரு சின்ன அடிதான் பெரிய மாற்றத்துக்கு ஆரம்பம்.